விருச்சிகம் ராசி அன்பர்களே, குடும்பத்தில் மறைக்கப்பட்ட உண்மைகள் வெளிப்படப் போகுது. குடும்பமே குடும்பமே உலகம் என்று வாழ்ந்து எல்லோரையும் அரவணைத்து செல்ல நினைத்த உங்களுக்கு இரத்த பந்தங்களையும் சில முக்கிய உண்மைகளை மறைத்து நாடகம் ஆடியிருந்து பேரடியாகவே அமைந்திருக்கும் உங்களுக்கு. நீங்கள் அறியாமல் உங்களுடைய பின்னணியில நடந்த சில ரகசியங்கள், முடிவுகள் மற்றும் பண பரிவர்த்தனைகள் வெளிச்சத்திற்கு வந்த போதுதான் உங்களுக்குள்ள இருந்த சொந்த பந்தங்களின் மீதான பிடிப்பு முற்றிலுமே உடைந்து போயிருந்திருக்கும். உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டின் தாக்கம் சில சமயங்கள்ல மறைமுகமான அதிர்ச்சிகளையும் தரும் என்பதால உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களையும் உண்மைக்கு மாறான முகமுடியை அணிந்துதான் வாழ்ந்தது உங்களால சீரமைக்கவே முடியாமல் போயிருந்திருக்கும். நமக்கு தெரியாமல் எதுவும் நடக்காது என்று உறுதியா நம்பிய உங்களுக்கு உங்கள் வீட்டுக்குள்ளேயும் மறைக்கப்பட்ட இந்த உண்மைகள் மற்றவங்கள் மீது உங்களுக்கு இருந்த பிடிப்பை முழுவதுமாவே அடுத்தெறிந்து விட்டிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அதாவது குடும்பமும் உலகமே என்று வாழ்ந்து வந்த எல்லோரையுமே அரவணைத்து செல்ல நினைத்தவங்க தான் உங்களுக்கு ரத்த பந்தங்களையும் சில முக்கியமான உண்மைகளை மறைத்து நாடகம் அடிந்திருப்பாங்க உங்களுக்கு வாழ்க்கையில. அதனாலவே உங்க வாழ்க்கையை பேரடியாவே அமைந்திருக்கும். அதாவது நீங்க அறியாம உங்களுடைய பின்னணியில நடந்த சில ரகசியங்கள் முடிவுகளோ பண பரிவர்த்தனைகளோ வெளிச்சத்திற்கு வந்த போதுதான் உங்களுக்குள்ள இருந்த சொந்த பந்தங்களின் மீதான பிடிப்பு முற்றிலுமா உடைந்து போயிருந்திருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் அல்லாம உங்களுக்கு உங்களுக்கு மிக நெருக்கமானவங்களாலே உண்மை உண்மைக்கு மாறான முகமுடியை அணிந்து வாழ்ந்தது உங்களால சீரமைக்கவே முடியாம போயிருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டும் அல்லாம நீங்க உங்களுடைய வீட்டிற்குள்ளேயேவும் மறைக்கப்பட்ட இந்த உண்மைகள் தான் மற்றவங்க மீது உங்களுக்குள்ளே இருந்த பிடிப்பை முழுவதுமாக அழுத்தி எறிந்து விட்டு இருந்திருக்கும் வாழ்க்கையிலேயேவும். அது மட்டுமல்லாம உங்களுடைய குடும்பம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான தூண். உங்களுக்கு குடும்பத்திற்காக நீங்க பல விஷயங்களையும் பொறுத்து கொண்டு அமைதியா இருக்கக்கூடிய குணமும் உங்களுக்குத்தான் இருக்கும் என்று சோதிடத்திலே கூறப்பட்டிருந்திருக்கும். ஆனா சில மறைக்கப்பட்ட விஷயங்கள் அல்லது தாமதமாக தெரிய வந்த உண்மைகள் மனசுல குழப்பத்தையும் வேதனையுமே ஏற்படுத்தியிருந்திருக்கும் உங்களுக்கு. வெளியில நீங்க சிரித்தாலுமே உள்ளுக்குள்ள பல கேள்விகளுடன் இருந்த காலங்கள் உங்களுக்கு இருந்திருக்கும். ஆனா காலம் செல்ல செல்லத்தான் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடிய சூழல் உங்களுக்கு நிலவியிருந்திருக்கும். அது மட்டும் இல்லாம மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிப்பட்ட பிறகுதான் உறவுகளில் இருந்த தெளிவு ஏற்பட்டு யார் உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். விருச்சிகம் ராசிக்காரங்க கடந்த கால காயங்களை விடுத்து குடும்பம் அமைதியை மீண்டும் உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்களாக என்று ஜோதிட பார்வை உங்களை கூறுகிறது வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க குடும்பம் என்பது வாழ்க்கையின் முக்கியமான தூணாக உங்களுக்கு அமையும். அதாவது குடும்பத்திற்காக நீங்க பல விஷயங்களையுமே பொறுத்து கொண்டு அமைதியா இருக்கக்கூடிய குணம் உங்களுக்கு மட்டும் இருக்கும் என்று ஜோதிடத்திலே கூறப்பட்டு வருகிறது. ஆனால் நீங்க சில நேரங்கள்ல குடும்பத்தில் நடந்த சில மறைக்கப்பட்ட விஷயங்களையோ அல்லது தாமதமா தெரிய வந்த உண்மைகள் மனசுல உங்களுக்கு குழப்பத்தையும் வேதனையுமே ஏற்படுத்தி வந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா காலம் செல்ல செல்லத்தான் உண்மைகள் வெளிச்சத்திற்கு வரக்கூடியது என்பது ஜோதிட நம்பிக்கையாவே அறிகுறியாகும். அதாவது உங்க வாழ்க்கையில காலம் செல்ல அதாவது உங்க மறைக்கப்பட்ட விஷயங்கள் வெளிப்பட்ட பிறகு உறவுகள் உங்களுக்கு தெளிவும் ஏற்பட்டு யார் உண்மைக்காக இருக்கிறாங்க என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உங்க வாழ்க்கையில கிடைத்து வந்திருக்கும். ஏன்னா நிச்சய ராசிக்காரங்க கடந்த கால காயங்களை விடுத்து குடும்ப அமைதியை மீண்டுமே உருவாக்கக்கூடிய சக்தி கொண்டவங்க என்று கூறுகிறார்கள். இவை அனைத்துமே உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையில நேரிட்டு இருந்தா கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசி பலன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. முருகன் அருளால தைரியம் அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயேவும். விருச்சிகம் ராசி அதிபதியேவும் நவக்கிரகங்களின் நாயகனான செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாயின் அதிதேவதையான தமிழ் கடவுள் ஸ்ரீ பாலமுருகனின் பூர்ண அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கடந்த சில நாட்களா மனசுல ஒருவித அஞ்சும் தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளுமே அடுத்தடுத்து என்னவாகுமோ என்ற தேவையில்லாத பயமே உங்களை ஆட்டிக்கொண்டிருந்திருக்கும். ஆனா இனி வடிவேலனின் அருளால உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் பிரகாசிக்க போது. எவ்வளவு பெரிய சவால்களும் அல்லது எதிர்ப்புகள் குறுக்கிட்டாலுமே அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாக்க போது. எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த தைரியம் தான் நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையுமின்றி முடித்து காட்டுவதற்கு காரணியாக அமைய போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய அதிபதி நவக்கிரகங்களின் நாயகனான செவ்வாய் பகவான் தான். அதாவது அவர் அந்த செவ்வாயினுடைய ஆதித்தேவதையான தமிழ் கடவுளான யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகனுடைய பூர்ண அருள் கடாட்சம் உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. ஏன்னா நீங்க சில நாட்களாவே மனசுல ஒருவித அஞ்சு தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளுமே உங்களுக்கு
அடுத்தடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டு வந்திருக்கும். அதனாலவே வடிவேலினுடைய ஆற்றலால உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் இப்ப பிரகாசிக்க போது வாழ்க்கையிலேயும். எதற்கு அஞ்சாத உங்களுடைய இந்த தைரியம் தான் நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையும் இல்லாம முடித்து காட்டுவதற்கான காரணியாவே உங்க வாழ்க்கையில அமைய போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த பயங்களும் குழப்பங்களும் மற்றும் தேவையற்ற கவலைகள் எல்லாமே குறைந்து புதிய தைரியம் உருவாகக்கூடிய காலமா இப்ப அமைய போது உங்களுக்கு. முருகப்பெருமானுடைய அருளால் மன உறுதி அதிகரிக்கும் என்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்றும் ஆன்மீக ஜோதிட நம்பிக்கையில் கூறப்படுகிறது. கடந்த காலகட்டத்துல சில சூழ்நிலைகள்ல உங்களை மனசளவில் சோர்வடைய வைத்திருக்கலாம். நம்பிக்கை வைத்த சில விஷயங்கள்ல தாமதமாக ஏற்படுத்தியிருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனா இனி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவு அதிகரிக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக்க போது. முருக வழிபாடு, செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் மற்றும் நல்ல எண்ணங்களுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மன அமைதியை தரும் என்பது நம்பப்படுகிறது உங்களுக்கு. உங்க குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவங்களுக்குமே நீங்க ஒரு நம்பிக்கையான நபராக இருக்க போறீங்க. தைரியம் என்பது வெறும் எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான சக்தி. அந்த மன வலிமை தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இனி அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் என்பது ஜோதிட பலன்கள்ல உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது. அதாவது உங்க மனசுல இருந்த பயங்களும் குழப்பங்களுமே தேவையற்ற கவலைகள் எல்லாமே குறைந்து புதிய தைரியம் உருவாகக்கூடிய காலம் இப்போ உங்களுக்கு அமைய போகுது. ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளாலையும் மன உறுதியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைக்கக்கூடிய போதும் வாழ்க்கையில. ஏன்னா கடந்த காலத்துல நீங்க சில சூழ்நிலையா உங்களை மனசளவுல சோர்வடைய வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இனி நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தெளிவும் அதிகரிக்க போகுது. பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலை உங்களுக்குள்ள உருவாக போகுது. முருகனுடைய வழிபாடு தான், அதாவது செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் நல்ல எண்ணங்களோடு செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளும் மன அமைதி தரக்கூடியது என்று நம்பப்பட போதும் வாழ்க்கையிலேயும். தைரியம் மட்டும் அல்லாம வெறும் எதிரிகளை வெல்வது மட்டுமல்லாம வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்களை ஏற்றுக்கொண்டுதான் முன்னேறுவதற்கான சக்தியும் அந்த மன வலிமையும் உங்களுக்கு இப்ப அதிகரிக்க போகுது. இவை அனைத்துமே இனி வரப்போகும் நாட்கள்ல உங்களுக்கு நடந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு நமது ராசிபலன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். போகும் நாட்கள்ல உங்களுக்கு நன்மைகள் தான் நடக்கப் போகின்றது. முருகன் அருளால தைரியம் அதிகரிக்க போதும் வாழ்க்கையிலேயும். விருச்சிகம் ராசி அதிபதியேவும் நவக்கிரகங்களின் நாயகனான செவ்வாய் பகவான் தான். அந்த செவ்வாயின் அதிதேவதையான தமிழ் கடவுள் ஸ்ரீ பாலமுருகனின் பூர்ண அருள் கடாட்சம் உங்களுக்கு கிடைக்கப் போகின்றது. கடந்த சில நாட்களா மனசுல ஒருவித அஞ்சும் தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளுமே அடுத்தடுத்து என்னவாகுமோ என்ற தேவையில்லாத பயமுமே உங்களை ஆட்டிக்கொண்டிருந்திருக்கும். ஆனா இனி வடிவேலனின் அருளால உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் பிரகாசிக்க போது. எவ்வளவு பெரிய சவால்களும் அல்லது எதிர்ப்புகள் குறுக்கிட்டாலுமே அதை நேருக்கு நேராக எதிர்கொண்டு வீழ்த்தக்கூடிய வீரம் உங்களிடம் உருவாக போது. எதற்கும் அஞ்சாத உங்களின் இந்த தைரியம் தான் நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையுமின்றி முடித்து காட்டுவதற்கு காரணியாக அமைய போது உங்க வாழ்க்கையிலேயேவும். அதாவது உங்களுடைய அதிபதி நவக்கிரகங்களின் நாயகனான செவ்வாய் பகவான் தான். அதாவது அவர் அந்த செவ்வாயினுடைய ஆதித்தேவதையான தமிழ் கடவுளான யாருன்னு பார்த்தீங்கன்னா பாலமுருகனுடைய பூர்ண அருள் கடாட்சம் உங்களுக்கு இப்போது கிடைக்க போகுது. ஏன்னா நீங்க சில நாட்களாவே மனசுல ஒருவித அஞ்சு தன்மையும் தெளிவில்லாத சிந்தனைகளுமே உங்களுக்கு அடுத்தடுத்து என்ன ஆகுமோ என்ற தேவையில்லாத பயமும் உங்களை ஆட்கொண்டு வந்திருக்கும். அதனாலவே வடிவேலினுடைய ஆற்றலால உங்க மனசுக்குள்ள ஒரு புதுவிதமான ஆற்றலும் அசைக்க முடியாத தைரியமும் இப்ப பிரகாசிக்க போது வாழ்க்கையிலேயும். எதற்கு அஞ்சாத உங்களுடைய இந்த தைரியம் தான் நீங்கள் நினைத்த காரியங்களை எவ்வித தடையும் இல்லாம முடித்து காட்டுவதற்கான காரணியாவே உங்க வாழ்க்கையில அமைய போகுது. அது மட்டும் இல்லாம உங்க மனசுல இருந்த பயங்களும் குழப்பங்களும் மற்றும் தேவையற்ற கவலைகள் எல்லாமே குறைந்து புதிய தைரியம் உருவாகக்கூடிய காலமா இப்ப அமைய போது உங்களுக்கு. முருகப்பெருமானுடைய அருளால் மன உறுதி அதிகரிக்கும் என்றும் சவால்களை எதிர்கொள்ளக்கூடிய சக்தி கிடைக்கும் என்றும் ஆன்மீக ஜோதிட நம்பிக்கையில் கூறப்படுகிறது. கடந்த காலகட்டத்துல சில சூழ்நிலைகள்ல உங்களை மனசளவில் சோர்வடைய வைத்திருக்கலாம். நம்பிக்கை வைத்த சில விஷயங்கள்ல தாமதமாக ஏற்படுத்தியிருந்திருக்கலாம் உங்களுக்கு. ஆனா இனி நீங்கள் எடுக்கிற முடிவுகள் தெளிவு அதிகரிக்கும். பிரச்சனைகளை பார்த்து பயப்படாம அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலை உங்களுக்கு உருவாக்க போது. முருக வழிபாடு, செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் மற்றும் நல்ல எண்ணங்களுடன் செய்யப்படும் பிரார்த்தனைகள் மன அமைதியை தரும் என்பது நம்பப்படுகிறது உங்களுக்கு. உங்க குடும்பத்திலும் உங்களை சார்ந்தவங்களுக்குமே நீங்க ஒரு நம்பிக்கையான நபராக இருக்க போறீங்க. தைரியம் என்பது வெறும் எதிரிகளை வெல்வது மட்டுமல்ல, வாழ்க்கையில் வரும் மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு முன்னேறுவதற்கான சக்தி. அந்த மன வலிமை தான் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இனி அதிகரிக்கக்கூடிய காலமா இருக்கும் என்பது ஜோதிட பலன்கள்ல உங்களுக்கு கூறப்பட்டு வருகிறது.
அதாவது உங்க மனசுல இருந்த பயங்களும், குழப்பங்களுமே மற்றும் தேவையற்ற கவலைகள் எல்லாமே குறைந்து, புதிய தைரியம் உருவாகக்கூடிய காலம் வந்து இப்போ உங்களுக்கு அமையப்போது. ஏன்னா முருகப்பெருமானுடைய அருளாலேயும், மன உறுதியும் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாம சவால்களை வந்து எதிர்கொள்ளக்கூடிய சக்தியும் கிடைக்கக்கூடிய போது உங்க வாழ்க்கையில. ஏன்னா கடந்த காலத்துல வந்து நீங்க சில சூழ்நிலையா உங்களை மனசளவுல சோர்வடைய வைத்திருந்திருக்கும் வாழ்க்கையில. ஆனா இனி நீங்க எடுக்கிற முடிவுகள்ல தெளிவும் அதிகரிக்க போகுது. பிரச்சனைகளை பார்த்து வந்து பயப்படாம அதற்கான தீர்வை தேடக்கூடிய மனநிலை வந்து உங்களுக்குள்ள உருவாக போகுது. முருகனுடைய வழிபாடு தான், அதாவது செவ்வாய் தொடர்பான ஆன்மீக செயல்கள் வந்து நல்ல எண்ணங்களோடு செய்யப்படக்கூடிய பிரார்த்தனைகளும் மன அமைதி தரக்கூடியது என்று நம்பப்பட போது உங்க வாழ்க்கையிலேயும் தைரியம் மற்றும்